எப்படி பிரியாணியில வர தயிர் பச்சடியை பிடிச்சவங்களும் இருப்பாங்களோ பிடிக்காதவங்க இருப்பாங்களோ, அதே மாதிரி ஏ ஓட்டில வர ஈரனை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. பட் இதே ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசுங்கடா அப்படின்னு சொன்னா ஈரன் கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாசிட்டிவா பேசுவானுங்க, ஈரன் தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க நெகட்டிவா பேசுவானுங்க. பட் கலந்து போட்டு ஆராய்ச்சி பண்ண ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டா வராது. பட் இன்னைக்கு வீடியோல நம்ம இதுக்கான ஆன்சர் தான் எடுத்துட்டு வர போறோம். சோ வெல்கம் டு MTO. யாராச்சும் சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்ப what is வீடியோக்கு போலாமா? Kidding. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரன் மேல வர காண்டு. சோ ஈரனோட ஏட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னு பார்த்தா, ஈரன் என்னதான் வந்து ஹீரோவா இருந்தாலுமே லாஸ்ட் வில்லனா மாதிரி இருந்தாலுமே அவனுக்கு வேற வழியே இல்லையா, வேற ஏதாவது வழி எடுத்துக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்விதான். அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். சோ ஈரன் மேல ஸ்டார்டிங்லேயே வந்து காண்டாக ஆரம்பிச்சிடும். கரெக்டா வந்து நம்ம ஷாஷா சாகும்போது சோ நிறைய பேர் ஓடியூல விகாஸ் ஃபேனா இருப்பீங்க. நான் ஷாஷா ஃபேன் தான். ஏன் ப்ரோன்னு கேட்காதீங்க, பிகாஸ் காதலுக்கு கண்ணு இல்லல. சோ எனிவே ஷாஷா சாகும் போதே வந்து நம்மளோட ஈரன் மேல காண்டாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் வந்து ஷாஷா சாகும்போது வந்து இவன் சிரிச்சுட்டு இருப்பான். அந்த சீனை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மிக்காசா கிட்ட போயிட்டு வந்து உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பாகுது, உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்குது, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை மிக்காசா அப்படின்றத சொல்றப்பான். ஸ்டில் அந்த இடத்துலயுமே வந்து கொஞ்சம் காண்ட ஆகுச்சுதான். அதுக்கப்புறம் ஆர்மினை போட்டு அடிக்கிறது சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈரன் பார்க்கும் போது காண்ட ஆகதான் செஞ்சுது. பட் இவ்வளவு இருந்தாலுமே வந்து கடைசியா ரம்பிளிங் அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தையோட சீன் வரும். அந்த குழந்தை சீன்ல தான் இவ்வளவு பேர் ரம்பிளிங் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதிவாசி மக்கள் வந்து சீரியஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ஈரன் வந்து குழந்தைய போட்டு தள்ளுறான் அப்புறம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈரன் வந்து முன்னாடி ரெண்டு பசங்களை காப்பாத்திருப்பான். கடைசியா ரெண்டு பசங்களை ஈரனை போட்டு தள்ளுவான். இது எல்லாம் பார்க்கும் போதே நம்ம ஈரன் மேல காண்டாக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து ஷாஷா சாகும் போதே காண்டாக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்து அதுக்காக ஈரன் செத்த சந்தோஷமா இருப்பியா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. பட் ஷாஷா சாகும் போது காண்ட ஆகிச்சு அப்படின்றதா உண்மை. ஓகேவா? சோ இது மட்டும் தான் இருக்கா அப்புறம் ஈரன் மக்கும் வேற எந்த நெகட்டிவ் பாயிண்டோ இல்லையா அப்படின்னு கேட்டா, நம்ம ஈரன் 20% இல்ல 30% இல்ல, உலகத்தில் இருக்க 3/4%, அதாவது 80% கிட்ட மக்களை சாகடிச்சிருப்பான். அதுவும் எல்லாம் தற்கொலை இல்ல, எல்லாமே கொலை. சோ ஏகப்பட்ட கில் பண்ற கிராவே நம்ம வந்து பெரிய ஒரு ஆளு, ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னும் போது 80% பீப்புள்ஸ் அவ்வளவு பேரை சாவடிச்ச ஒருத்தனை நல்லவன் எப்படி சொல்றது? சோ அதனாலதான் இந்த இடத்துல கால்வாசி பேர் ஈரன் மேல காண்டா இருக்கானுங்க. பட் இவ்வளவு விஷயம் இருந்தாலுமே இதுக்கெல்லாம் எதுக்கு பண்ணா, யாருக்காக பண்ணா அப்படின்ற கேள்வி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி இருக்குதான். இந்த எபிசோட் கான்செப்டே எனக்கு காமிச்சிருப்பானுங்க. இந்த இடத்த விட்டு வெளில போகணும், தான் கூட இருந்து ஆர்மி ஒரு விஷயத்தை ஆசைப்படுறான், மிக்காசா ஒரு விஷயத்தை ஆசைப்படுறா அப்படின்னு. சோ நான் வந்து மண்ணை தாண்டி போகணும், நான் பீச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின்னு சொன்னதை மறந்துருந்தாலுமே அதை ஈரன் மறந்துருக்க மாட்டான். சோ ஸ்டார்டிங் அப்ப டைட்னா அழிக்கணும், டைட்னா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச கதை கடைசி இவனே டைட்னா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டானுங்க. இதுல என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா, இவன் டைட்னா மாதிரி டைட்னா போடுவான் அப்படின்னு பார்த்தா இவன் டைட்னா மாதிரி மக்களை போட ஆரம்பிச்சிருவான். சோ இதுதான் வந்து பேசிக்கா இருக்கும். இதெல்லாம் பண்ணது யாருக்காக அப்படின்னு பார்த்தா மிக்காசாவுக்காக தான் வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் வந்து நம்ம ஈரனுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸா பார்க்கற ஒரு சக்தி இருக்கணும்னே சொல்லலாம். பட் இந்த இடத்துல இசையாம என்ன நினைச்சு கதை எழுதினாரு அப்படின்னே தெரியல. பிகாஸ் வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத வேணா ஃபியூச்சர்ல பார்க்கலாம், தவிர ஃபியூச்சர்ல இது பண்ணா இப்படி நடக்கும், நான் இப்படிதான் பண்ணுவேன், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கணிக்கவே முடியாது. அதனாலேயே வந்து ஆரம்பத்துல இருந்து எண்ணி வரையுமே வந்து ஈரனோட பிளான் தான். நான் அந்த இடத்துல எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஈரன் வந்து ஃபியூச்சரை பார்த்துட்டு வந்து பண்றாரு, ஒவ்வொரு செயலையும் ஃபியூச்சரை பார்த்துட்டாரு, அதுதான் இங்க பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. அந்த விஷயம் எல்லாம் போய் தான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்க எதிர்காலத்தை அடிக்கடி பார்த்துட்டு வர டோரிமோன் எடுத்துக்கலாம். சோ டோரிமோனை பார்க்க போறீங்க அப்படின்னா திங்க் பிரசன்ட்ல கொஞ்ச நாளைக்கு மாத்துறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல மாறினே இருக்கும். சோ ஒரு எபிசோட்ல நோபிட்டா சுஜா கூட நல்லா பழவா. சோ வந்து ரெண்டு பேரும் வந்து பாத் திங்க் ஒண்ணா இருக்கிறதுனால வந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ற மாதிரி காட்டுவானுங்க. அதே இன்னொரு எபிசோட்ல டெக்கி சுக்கியும் சுசுகா ஒண்ணா இருப்பாங்க. சோ அப்படி ஒண்ணா இருக்கும்போது அகைன் ஃபியூச்சர் மாறும், நோபிட்டா வந்து பிரேக்கப்ல அடைஞ்சிருவான். ஓகேவா? சோ ஃபியூச்சரை பார்த்துட்டு ஈரன் பண்றானா கணக்கும் கிடையாது. ஆரம்பம் முதல் இறுதி வரை இவன் பண்ண பிளான் இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு திட்டம் போட்டு பண்றான்றது தான் இனிவசத்தனமான உண்மை மக்களே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈரன் ரம்பிளிங் ஆன் பண்றதுக்கு, அதாவது வந்து தொடங்குறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் கூட சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட வந்து டைட்டன் பிரச்சனையால ஏகப்பட்ட நாடுகள் வந்து பாரடைஸ் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்படும் போதுதான் நம்ம கரெக்டா வந்து ஈரன் வந்து சொந்த மண்ணை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பிளிங் ஆரம்பிச்சிருப்பான். எதுக்கு இந்த ரம்பிளிங் ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா மக்களும் வந்து தன்னை தான் வந்து வில்லனா பார்க்கணும். சோ அவங்களுக்குள்ளே வச்சுக்க கூடாது, அவங்களுக்கு
இதெல்லாம் வந்து ஒரே வேலைனா நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரன் வந்து ரம்பிளிங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ அது மட்டும் இல்லாம எமீரோட சாபமும் இங்க இருக்குது. அதாவது ஏஓடி நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா யார் வந்து டைட்டனா மாத்தப்படுறாங்களோ அவங்களோட ஆயுள் காலமே 13 வருஷம் தான். 13 வருஷத்துக்குள்ள நீ வேற யாருக்காச்சும் டைட்டனா மாத்தணும். அப்படி மாத்தினா வந்து நீ உயிரோட இருப்ப. 13 வருஷம் தொடங்கி 14 வருஷமும் வந்து நீ டைட்டனா இருந்த அப்படின்னா நீயும் செத்து போயிடும், அந்த டைட்டும் செத்து போயிடும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஓகேவா? சோ அதனால நம்ம தலைவர் ஈரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த சாபத்தை முதல்ல போக்கணும், இந்த சாபம் என்னோடய முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரம்பிளிங்கே ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ ரம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் காரணமா மிக்காஸ் அந்த ஆர்மி 2 பேருமே வந்து சுதந்திரமா இருக்கணும். தத்திங் சொல்றது அந்த பீச் சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்க்கணும். அகைன் வந்து கூண்டூர்ல மாட்டின பறவை மாதிரியே வந்து வாழ்க்கை அவங்க போக்கிட கூடாது, அவங்க வந்து ஓட்டிட கூடாது, அவங்க வாழ்க்கை எப்போதும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ஈரன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து எமீர் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன டைட்டனோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டனு கதையை ஈரன் நேகர் முடிச்சு வச்சிருப்பான்றதுதான் உண்மை. சோ இப்படிப்பட்ட காரணத்தினால தான் வந்து நம்ம ஈரன் நேகர் வந்து ரம்பிளிங்க ஸ்டார்ட் பண்றப்ப அதுக்காக தான் வந்து இவ்வளவு பெரிய வார் இல்ல, இவ்வளவு பெரிய திங் சொல்றது, இவ்வளவு பெரிய ஸ்டோரி லைனே இருக்கு. ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, 80% கொண்டானே ப்ரோ. ஒருவேளை மிக்காசா மட்டும் ஈரனை சாகடிக்காம இருந்திருந்தா அப்படின்னா அப்ப ஈரன் நேகர் என்ன ப்ரோ பண்றப்போ எந்த மக்களும் சாகடிக்காம போயிருப்பானா ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தான் வந்து ஈரனுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஈரனோட பாசிட்டிவ் ஃபேன்ஸுக்கு. அதாவது நம்ம ஈரன் வந்து ஆர்மி கிட்டர் பீச் சீன் இருக்குல்ல, அந்த பீச் சீன்லயே வந்து சொல்லிருப்பான். அதாவது பீச் சீன்னா அவன் மைண்ட்ல போய் பேசுறது. சோ அந்த இடத்துல ஈரனை பேசுறோம் அப்படின்னு பார்த்தா மிக்காசா வந்து வேற ஒரு பையன் கூட இருக்குதுன்னு சுத்தமா பிடிக்கல, நான் அந்த விஷயத்தை சுத்தமா விரும்பல, இருந்தாலுமே வந்து அவ சந்தோஷமா இருக்கணும், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அண்ட் நீங்க தான் என்ன தடுக்கணும், ஒருவேளை நீங்க என்ன தடுக்கல அப்படின்னா மனித குலத்தையே நான் போட்டு தள்ளுவேன், சோ நீங்க என்ன தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றத ஈரன் சொல்லிருப்பான். சோ இந்த இடத்துல ப்ரூவ் ஆகணும், ஒருவேளை மிக்காசா மட்டும் ஈரனை கொல்லாம இருந்திருந்தா அப்படின்னா நம்ம தலைவர் எல்லாரையும் சாகடிச்சிருப்பாரு அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ மிக்காசா பண்ணது கரெக்டா ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ நல்லா போட்டா நான் மிக்காசா ஒரு வீடியோ போடுறேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஈரன் வந்து 100% பீப்புள்ஸ் அழிச்சிட்டாருன்னு வச்சுப்போமே, அப்ப அந்த பவர் யாருக்கு ப்ரோ போகும்? 13 வருஷம் கழிச்சு அதே பவர் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது ஈரன் 100% மேன் கிண்டியும் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பாரத்தை சுமக்க எந்த ஒரு மனுஷனும் இருக்க மாட்டான். அதனாலே ஈரன் செலுத்த அடுத்த நிமிடத்திலே வந்து சாவமும் வந்து நீங்க போயிடும், மனித குலமும் அப்படியே முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும். பட் ஈரன் ஆசைப்பட்டதெல்லாம் இது கிடையாது, ஆர்மியும் மிக்காசமும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னாலதான். ஓகேவா? சோ அதனாலதான் ஈரனே வந்து ஆர்மி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான், நீங்க என்ன தடுக்கல அப்படின்னா 100% பர்பிள்ஸ் திங்க் பீப்புள நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு. சோ அதையும் தாண்டி சரி ஓகே ப்ரோ, மிக்காசா வந்து ஈரனை போட்டு தள்ளிட்டா அதுல எப்படி ப்ரோ சாபம் எல்லாம் நீங்கிச்சு, அப்ப கதை முடிஞ்சு போச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா இங்கேயும் ஒரு சில பயணம் நம்ம சொல்லலாம். சோ எதுக்கு போது டைட்டில்ஸ் எல்லாம் உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 2000 வருஷமா வந்து எமீர் தான் வந்து ராயல் ஃபேமிலிக்காக உழைச்சிருப்பா. சோ அவங்க கேட்கும் போதெல்லாம் டைட்டில் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருப்பா. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம எமீருக்கு வந்து புருஷங்காரன் ஒருத்தர் இருப்பான், புருஷங்காரன் என்ன கொடுமைப்படுத்தினாலுமே தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாவே வந்து காதலிச்சு இருந்திருப்பா எமீர். பட் வந்து எமீருக்கு என்னதான் இப்படி இருந்தாலுமே மிக்காசாவோட எமீர் ரொம்ப லாயல் போல. சோ எமீருமே வந்து எது தப்பு எது கரெக்ட்னு தெரியாம நம்ம காதலன் என்ன செஞ்சாலும் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு டாக்ஸிக் லெவல்ல இருந்திருப்பா எமீர். சோ இதனாலேயே புருஷங்காரனுக்கு மட்டும் பண்ணாம அந்த ராயல் ஃபேமிலிக்கே வந்து வருஷமா வந்து ஹெல்ப் பண்றப்பா நம்மளோட எமீர். ஓகேவா? அதனாலே வந்து எமீருக்கு வந்து இதுல இருந்து விடு போடணும், மக்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தாலுமே எமீருக்கு ஒரு லீடு தேவைப்படுது, அதாவது வந்து ஒரு உதாரணமான ஒரு ஆள் தேவைப்பட்டது. சோ அங்கதான் எமீர் எப்படி வந்து தான் ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தாலோ அதே அளவு மிக்காசா ஈரன் மேல காதல் வச்சிருந்தா. அதே மாதிரி எப்படி வந்து எம்மியோட ஹஸ்பண்ட் வந்து எல்லா மக்களும் கொடுமைப்படுத்துறானோ அதே மாதிரி ஈரனும் வந்து ஒரு அளவுக்கு வந்து மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது மிக்காசா கரெக்டா வந்து ஈரனை போட்டதால எம்மிற்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும், நம்மளை பிடிச்சவங்க ஒரு தப்பான செயலை செய்யும் போது கூட அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது, ஏன்டா இதை நீ செய்யற அப்படின்ற விஷயத்தை தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எமீர் புரிஞ்சுதான் எமீர் அப்படியே வந்து அங்கிருந்து கிளம்பி இருப்பா. சோ இதுதான் வந்து முழு வந்து எமீரோட முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சோ இதனாலதான் மிக்காசா கரெக்டா ஈரனா போட்டதால எமீருக்கு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அந்த சாவமும் அப்படியே அங்கேயே உடையுது. சோ ஈரனும் வந்து ஒரு 80% மக்களை போட்டு தள்ளதுனால மிச்சம் இருந்த 20% எல்லாம் அவங்க நாட்டிலே இருந்த பாரடைஸ் மக்கள் மட்டும் தான். சோ இன்னதான் உலகத்துல மிச்ச பேர் அங்க இங்க சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து இந்த எல்டிஎஸ் மக்களிட மோதுறதுக்கு அவங்க கிட்ட போர் திறனும் கிடையாது, அதுக்கான சரியான ரீசனுமே கிடையாது. பிகாஸ் வந்து ஈரன் போட்டு தள்ளினா டைட்டன்ஸும் அதனால எல்லாமே ஓஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரன் நினைச்சான். பட் ஆஃப்டர் அகைன் போர் நடக்கிற மாதிரி தான் வந்து கடைசி எல்ல காமிச்சிருப்பானுங்க. சோ மக்கள் திருந்த மாட்டானுங்க, டைட்டன்ஸ் இன்னதான் அழிஞ்சாலுமே மக்களோட பொறாமை, மக்களோட ஆசை, மக்களோட சண்டைகள் திமிர்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே தான் வளரும் அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் ஏ ஓட்டியே முடிச்சு வச்சிருப்பானுங்க.
ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியுமே கடைசியில் சரி ஓகே ப்ரோ ஈரன் நல்லவனா கெட்டவனா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஏன் ஓட்டில வர ஈரன் நேகர் கன்ஃபார்மா ஒரு நல்லவன் தான். பட் அதுக்காக முழுக்க முழுக்க நல்லவனா ப்ரோனா கேட்காதீங்க, அப்படிலாம் நான் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஒரு 100% அப்படின்னா ஈரன் நேகர் எத்தனை மக்களை கில் பண்ணாலும், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் மக்களை கில் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து ஈரன் நல்லவன்ன்றது தான் உண்மை. பட் வந்து அவன் பண்ணது எல்லாமே வந்து ஆர்மியும் மிக்காசும் நல்லா இருக்கணும், மக்களுக்குள்ள எந்த சண்டைகளும் வரக்கூடாது, இந்த டைட்டோட சாபத்தை முறியடிக்கணும், யமீரோட சாபத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் எல்லாம் பண்ற படம் ஈரன் நேகர். ஓகேவா? சோ ஒரு அளவுக்கு ஈரனை ஏட் பண்றவங்க எல்லாமே வந்து ஏஓடியே ஃபுல்லா பார்க்காதவங்க தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்ல வரல, ஒரு அளவுக்கு அது சில பேர் சொல்ல வரேன். சோ என்ன பொறுத்த வரையுமே வந்து ஈரன் இஸ் த ரைட் கேரக்டர் தான், தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் தான். பட் மிக்காசா ரைட்டா இல்லையா அப்படின்றது பெரிய டவுட் இருக்கத்தான் செய்தி. சோ அந்த விஷயத்தை நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நான் அதுக்காக வந்து ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிற மக்களே. சோ எனிவே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, ஈரன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விளக்குங்க. சோ நானுமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ எனிவே அடுத்த நல்ல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கூட கடையை சாத்தலாமா?